வணக்கம், முசி குசி சேனல். இப்போ வந்து மந்தி பிரியாணி எப்படி செய்யலாம்ன்ட்டு பார்க்குறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு, மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறணும். ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூனு அந்த அரைச்சதை மசாலாவை போட்டுக்கணும். மிளகாத்தூள் தேவையான அளவு, மிளகாத்தூள், கலருக்காக ஒரு பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸு 2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கனு, அதில் இந்த மசாலாவை நல்லா தடவி விடணும். உள்ளே போகிற அந்த ஃபுல்லாக அந்த ஸ்கின்னுக்குள்ளே படுற மாதிரி நல்லா தடவிடணும். நல்லா தடவி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். நல்லா எல்லா மசாலாவையும் அந்த சிக்கனுக்குள்ளே போகிற மாதிரி ஃபுல்லாக தடவிடணும். தடவிட்டு ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் பட்டரு, 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றி பட்டர் போட்டினாத்தே அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். இந்த பிரட்டி வச்சுக்க சிக்கனை பொரித்து எடுத்துக்கணும். சிம்மிலே வச்சு மெதுவாக அமைதியாக பொரிக்கணும். இப்போ இந்த பிரியாணி ஆக்குறதுக்குள்ளே பாத்திரத்தை வச்சு 2 ஸ்பூன் ஆயில் அதில் ஊற்றிட வேண்டியது. ஊற்றிட்டு நம்ம வந்து நிறைய வெங்காயம்லாம் சேர்க்கக்கூடாது. பிரியாணிக்கு மாதிரி கொஞ்சமாக 2 வெங்காயம் மட்டும் சேர்த்தா போதும். போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். அடுத்து 2 பல்லு பூண்டு இருக்குல்ல, அதை பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கிறணும். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். காரத்துக்காக 3 பச்சை மிளகா அதில் சேர்த்துக்கிற வேண்டியது. கடல் பாசி கொஞ்சோண்டு சேர்க்கணும். பிரிஞ்சி இலை 1, ஏலக்காய் 2-3 ஏலக்காய், கிராம்பு ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கிறணும். நல்லா வதக்கி விடணும். அடுத்து கொஞ்சோண்டு மல்லி, தனியா அது 1/2 டீஸ்பூனு அதில் கொஞ்சோண்டு போட்டுக்கிறணும். கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். காஞ்ச லெமன் இருந்தால் 2 போடலாம். அப்படி இல்லைன்னா லெமனை ஸ்கின்னை துருவி சேர்த்துக்க வேண்டியதேன். அடுத்து சிக்கன் மசாலா ஸ்கியூப்னு விற்கிது, அதை வாங்கி அதில் ஒரு 2, ஏன்னா அந்த பிரியாணியில் வந்து இந்த மசாலா வாசம் வரும்ல, சிக்கன் மசாலா, அதில் ஒரு 2 அதை சேர்த்துக்கிறணும். சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட வேண்டியதேன்.
மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த எல்லா மசாலாவும் சேர்த்து அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுறணும். அதுவும் சேர்த்துக்கிறணும். சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டணும். இப்போ 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி அந்த அளவில் சேர்க்கணும். அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. இந்த சிக்கனு பக்கத்து அடுப்பில் மெதுவாக அமைதியாக பொரிக்கணும். சிம்லே வச்சு நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகணும். அந்த அளவுக்கு பொரியணும். தண்ணி கொதித்தவுடனே அரிசி எடுத்து போட்டுற வேண்டியதேன். ஊற வச்சுருக்க அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். இந்த அரிசியை எடுத்து போட்டுற வேண்டியது. நல்லா தண்ணி வற்றினவுடனே மேலாப்பில் லேசாக தண்ணி இருக்கையில் அதை தம் போட்டுறணும். அதை எடுத்து ஒரு பழைய தோசைக்கல்லை எடுத்து பக்கத்தில் சூடு பண்ணிவிட்டு அதில் எடுத்து தூக்கி இதை வச்சு தம் போடணும். தூக்கி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல சிக்கனு, அதை பூரா எடுத்து மேலே அப்படி அழகாக ஒத்தாப்பில் அடுக்கணும். நல்லா பொரிச்சிடணும். சிக்கனை மட்டும் நல்லா பொரிச்சிருக்கணும். அழகாக அடிக்கிறணும் மேலாப்பில். வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் சில்வர் பேப்பர் இருக்குல்ல, அதை வச்சு சார்கோல் அதை லேசாக தீயில் காமிச்சிட்டு வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றினோம்னா, எண்ணெயோ நெய்யோ ஊற்றினோம்னா அது புகை வந்துடும். அப்படியே கொஞ்சம் நேரம் தம்மில் வச்சிடணும். தம்மில் வச்சு எடுத்தால் பிரியாணி ரெடி. மந்தி பிரியாணி ரெடி. சூப்பராக இருக்கும். இது தென் மாவட்டங்களில் ஸ்பெஷலான பிரியாணி. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதில் முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்துட்டு, வெங்காயம் இதெல்லாம் வறுத்துட்டு மேலாப்பில் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நுஷுக்குஷி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.